இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மித்ரா, உனக்காக வாசல்லே காத்துக்கிட்டு இருக்கப்பா. அம்மா லக்ஷ்மி, உள்ள போய் ஆரத்தி எடுத்துட்டு வந்து கூட்டிட்டு போ. யாரோட கண்ணு உனக்கு பயங்கரமா பட்டிருக்குப்பா. அதனாலதான் இவ்வளவு குற்றச்சாட்டு, இவ்வளவு அவதூறு. எப்படியோ அந்த கடவுளோட தயவால வெளியில வந்துட்டப்பா. இப்பதான் நிம்மதியா இருக்கு. பாட்டி, கடவுளால இல்ல பாட்டி, இந்த வீட்டு மருமக லட்சுமி அண்ணியால தான் வெளியே வந்திருக்காரு. ஆமா லக்ஷ்மி, மருமக குடும்பத்தோட வெளிச்சோன்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஏத்த மாதிரி அது உண்மைன்னு நிரூபிச்சிட்டமா. உன்னோட இந்த முயற்சியால எங்க எல்லாருக்குமே மன நிம்மதி கிடைச்சிருச்சுமா. நீ தைரியமா எடுத்து வச்ச ஒரு அடி எங்க எல்லாருக்கும் இவ்வளவு சந்தோஷத்தை கொடுத்திருக்கு. என்ன பாட்டி இதெல்லாம்? அண்ணிய மட்டுமே பாராட்டுறீங்க, அப்ப எனக்கு எந்த பாராட்டும் இல்லையா? இதுல நீ என்னடா பண்ண? பாவம், ஒரு பொண்ணா இருந்து தான் புருஷனுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கா. இல்ல பாட்டி, விவேக் மட்டும் இல்லனா என்னால இந்த விஷயத்த பண்ணிருக்கவே முடியாது. மனிஷா ரொம்ப கோவத்துல இருப்பான்னு நினைக்கிறேன். எப்படியாவது அவளை போய் கூல் பண்ணணும். எங்க இருக்கா அவ? லக்ஷ்மி ஹக் பண்ணிக்கிட்ட ஷர்ட் இது திரும்ப மித்ரா கண்ல படவோ இல்ல திரும்பவோ அவ இத போட்டுக்கவோ கூடாது. மனிஷா, வாட் இஸ் திஸ்? என்ன பண்ற? அந்த லக்ஷ்மி ஹக் பண்ணிக்கிட்ட ஷர்ட் இது. அவளை பார்த்தாலே எனக்கு உடம்புல பத்திக்கிட்டு எரியுது. அதனாலதான் அவ தொட்ட ஷர்ட்டை இப்ப நான் ஒரே அடியா எரிச்சுக்கிட்டு இருக்கேன். ஓஹோ, அப்படியா? அப்ப என்ன தொட்டானா என்னையும் எரிச்சிடுவியா? காதலுக்கும் பைத்தியத்துக்கும் நடுவுல ஒரு செவுரு இருக்கும். நீ காதல்ல இருந்து அந்த பக்கமா குதிச்சு பைத்தியம் ஆயிட்டு இருக்க. அவளாலதான் நான் இப்ப வெளியில வந்திருக்கேன். அந்த நன்றி கடன் கூட எனக்கு இருக்காதுன்னு நினைக்கிறியா? திங்க் பாசிட்டிவ்லி. ஐயோ, என்னங்க உங்க ஷர்ட் எரிஞ்சுக்கிட்டு இருக்க, நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க. ஏங்க என்னங்க இதெல்லாம்? இந்த ஷர்ட் ஏன் இங்க இருக்க? எதுக்கு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு?
இதை எரிக்க வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல லக்ஷ்மி. மனிஷா அவங்க கம்பெனியில தயாரிச்ச கேண்டில்ஸ் எடுத்துட்டு வந்திருந்தா. அது டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கும்போது எதிர்பாராம இந்த பிளேசர்ல நெருப்பு பட்டுருச்சு. அதை அணைக்க முடியாம இங்க எடுத்துட்டு வந்து போட்டுட்டேன். கொஞ்சம் ஜாக்கிரதையா பாத்துக்கலாம்லங்க. நல்ல வேலை கையில இருந்த ஷர்ட்ல தான் பத்தி இருக்கு. உடம்புல இருந்த துணியில ஒருவேளை பட்டிருந்தா ஆபத்து தானேங்க. இனிமே நான் ஜாக்கிரதையா பாத்துக்கிறேன். சரி விடுங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு வந்த ஷர்ட் இது. எரிஞ்சு போனாலும் பரவாயில்ல. உங்களுக்கு ஏற்பட்ட எல்லா திருஷ்டியும் போயிடுச்சு. சரி, இதை கிளீன் பண்ண நான் யாரையாவது அனுப்புறேன், இருங்க. இங்க பாரு மனிஷா, சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் இந்த மாதிரி சுனாமி மாதிரி பிஹேவ் பண்ணாத. ஓ, இது உனக்கு சின்ன விஷயம் மாதிரி தெரியுதா? நான் காதலிக்கிற ஒருத்தரை அந்த லக்ஷ்மி வந்து ஹக் பண்ணிக்கிட்டா பார்த்து பார்க்காத மாதிரி அப்படியே விட்டுடுமா? நீ ரொம்ப மாறி போயிட்ட மித்ரா. உன் மாற்றங்கள் எனக்கு பிடிக்கல. நீ இப்படி மாறுறதையும் என்னால தாங்கிக்க முடியல. அதனாலதான் நான் இப்பவே என் வீட்டுக்கு கிளம்பி போறேன். குட் பை. மனிஷா, ஏ மனிஷா. ஹலோ ஜானு. ஹாய் அக்கா. மாமா போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து திரும்ப வீட்டுக்கு வந்துட்டாராமே. ஆமா ஜானு. கேஸ்ல இருந்தோம் முழுசா அவர் வெளியே வந்துட்டதா சொல்லிட்டு இருந்தாங்க. கடவுள் புண்ணியத்துல அவர் எப்படியோ வெளியில வந்துட்டாரு. இதுக்கப்புறம் நம்ம கவலைப்பட தேவையில்ல. அந்த விஷயத்த கேட்டதும் எனக்கும் நானிக்கும் ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சுக்கா. எப்படியோ மாமா வெளியே வந்துட்டாருல்ல, இனிமே உனக்கும் எந்த பயமும் இல்ல. இப்பதான் மனசுக்கு நிம்மதியா இருக்கு ஜானு. சரி ஜானு, நான் அப்புறமா பேசுறேன். தம்பிய பாத்துக்கோ. அக்கா, இன்னொரு விஷயம். என்ன ஜானு? நாளைக்கு அக்ஷய திருதி வருதுல, ஒவ்வொரு வருஷமும் தாத்தா உன் கையால ஏதாவது ஒரு தங்க நகைய வாங்கி உன் கையால பூஜை பண்ண வைப்பாருல்ல. இந்த வாட்டி நீ மாமா கிட்ட கேட்டு ஏதாவது ஒரு தங்க நகைய வாங்க சொல்லி அதுக்கு பூஜை பண்ணுக்கா. இல்ல ஜானு, இப்பதான் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வந்திருக்காரு. அவர் மனசுல என்னென்னமோ யோசனைகள் இருக்கும், பதட்டமும் இருக்கும். இந்த டைம்ல அக்ஷய திருதி வரப்போகுதுன்னு சொல்லி அது வாங்குங்க இது வாங்குங்கன்னு சொன்னா நல்லா இருக்காது. அவர் மனசுல எந்த ஒரு யோசனையும் இல்லாம அவர் நிம்மதியா இருந்தாலே எனக்கு அதுவே போதும். சரிக்கா, நான் வச்சிடுறேன்.